டூல் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு பண்ணும்போது எப்போதுமே ஒரு சின்ன ஒரு தயக்கம் எல்லாருக்கும் இருக்கும். பட் ஸ்கிரீன் ஸ்பேஸ் அவர் கூட ஷேர் பண்ணும்போது எந்த தயக்கம் இல்லாம நீ பண்ணு மச்சான் அப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாரு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இந்த ப்ராஜெக்ட்ல என்னன்னா, மஞ்சு வாரியர் மேம்க்கும் எனக்கு காம்பினேஷனே இல்ல. ஐ வாஸ் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் ஹர். சரத் சார், இட்ஸ் ஆல்வேஸ் a wonderful treat to work with you. எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில எனக்கு ஒரு அப்பா மாதிரி தான். கௌதம் ராம் கார்த்திக் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாரா என்னன்னு எல்லாருமே டவுட் பண்ணி இந்த மாதிரி கதையை எழுதவே மாட்டாங்க. பட் அவர் தைரியமா எழுதி என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ரோல் நீ பண்ணுடா அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. நம்ம டெய்லி லைஃப்ல பாக்குற ஒரு வாழ்க்கையே இல்லை இந்த படத்துல சொல்ற ஒரு இந்த படம் டிபிக்ட் பண்ற ஒரு சப்ஜெக்ட். இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவரோட ஆர்க் இருக்கு, லேயர்ஸ் இருக்கு, பேக் ஸ்டோரிஸ் இருக்கு. அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த படத்துக்கும் இந்த கதையிலையும் ரொம்ப பிரமாதமா மனு எழுதியிருக்காரு. யூஸ்வல்ல இருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அமௌண்ட் ஆஃப் ஆக்ஷன் எல்லாம் இந்த படத்துல பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஐ வாண்ட் டு தேங்க் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிரின்ஸ் பிக்சர்ஸ். எனக்கு அவங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் எனக்கு இல்லை. அவங்க என்னை நம்பி இந்த ப்ராஜெக்டில் காசு பண்ணது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எனக்கு அவங்க இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ பிரின்ஸ் பிக்சர்ஸ், லக்ஷ்மண் சார், வெங்கடேஷன் சார், ரொம்ப நன்றி. செகண்ட்லி ஐ வாண்ட் டு என்னோட ஸ்டார் காஸ்ட் கோ ஆக்டர்ஸ் பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். பட் மறுபடியும் அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ. எனக்கு இன் எவ்ரி ஃப்ரேம் வந்து யூ பின் வெரி சப்போர்ட்டிவ். எல்லாருமே என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, எனக்கு அந்த சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அந்த இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால என்னாலையும் ஃப்ரீயாக நடிக்க முடிஞ்சது, எந்த இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் தைரியமாக இறங்க முடிஞ்சது. ஸோ தேங்க்யூ டு ஆல் மை லவ்லி கோஸ்டார்ஸ், எஸ்பெஷலி ஆர்ஏ பிரதர். எனக்கு டூல் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு பண்ணும்போது எப்போதுமே ஒரு சின்ன ஒரு தயக்கம் எல்லாருக்கும் இருக்கும். பட் அவர் வந்து அவரோட தன்னம்பிக்கையை வச்சு அவ்வளோ ஸ்ட்ராங்கா, போல்டா, கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்காரு. ஸோ நான் அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் அவர் கூட ஷேர் பண்ணும்போது எந்த தயக்கம் இல்லாம நீ பண்ணு மச்சான் அப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாரு. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இன்னொரு ஆக்டர் கிட்ட இருந்து வர்றது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர். யூ ஆல்வேஸ் சப்போர்ட் மீ. ஐ திங்க் அதை வந்து கண்டிப்பா பாராட்ட வேண்டிய விஷயம், அது கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். நானும் அதை கண்டிப்பா கத்துக்க போறேன், என் கோ ஆக்டர்ஸ் கூட சப்போர்ட் பண்ண போறேன், ஜஸ்ட் லைக் யூ டிட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இந்த ப்ராஜெக்ட்ல என்னன்னா, மஞ்சு வாரியர் மேம்க்கும் எனக்கு காம்பினேஷனே இல்லை. ஐ வாஸ் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் ஹர். ஆனா பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து வி ஹேவ் ஷேர்ட் லாட் ஆஃப் ஃபன் மூமெண்ட்ஸ். அது மேபி இன் இன்டர்வியூ ஸோ நான் அதை ரிவீல் பண்றேன். Apart from that, all the other lovely ladies that are here, Anaga, Tulya, Raiza, and Sanjana, all of them have done fantastic jobs. அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து 70% ஆக்ஷன் தான் நினைக்கிறேன் இந்த படத்துல. ஸோ எல்லாருமே ஆக்ஷன்ல இறங்கியிருக்காங்க, எல்லாருமே பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அண்ட் உண்மையா நீங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது அவங்கள பாராட்டுவீங்க. எனக்கு ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ். நீங்களும் இம்ப்ரெஸ் ஆவீங்கன்னு நான் நம்புறேன். சரத் சார், இட்ஸ் ஆல்வேஸ் a wonderful treat to work with you. எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில எனக்கு ஒரு அப்பா மாதிரி தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்க அந்த ஸ்பாட்ல இருக்கும்போது அவ்வளோ ஃபன்னாவே இருப்பீங்க, எந்த ஈகோ இல்லாம ஜாலியா பேசுவீங்க, இந்த ஸ்பாட்லயும் அண்ட் இன் கிரிமினல் ஸ்பாட். அண்ட் அந்த மாதிரி ஒரு பாண்ட் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அது இட்ஸ் டெஃபினெட்லி சம்திங் அமேசிங். என் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டரோட ஸ்டைல் கோஷன்ட் வந்து உத்ரா மேம் கிட்ட தான் நான் நன்றி சொல்லணும், அண்ட் ஹர் டீம். Our beautiful team is standing right there and sitting there. So thank you guys so much. And the style quotient வந்து inspired my Manu only, I think. எனக்கு கிட்டத்தட்ட என் கேரக்டர் வந்து மனு சார் மாதிரி தான் ட்ரெஸ் ஆவாருன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு தி என்டையர் டீம். அருள் சார், யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக். நீங்க வந்து ஒரு ஃப்ரேம்ல அவரோட குவாலிட்டி தெரியும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த ஃப்ரேமோட பிரமாண்டம் எல்லாமே அவரோட ஒர்க் தான். ராஜீவன் சார், ஆப்வியஸ்லி டு ஆட் டு த ஃப்ரேம் டு த பியூட்டி நீங்க தான் அந்த ஒர்க் போட்டிருக்கீங்க. அண்ட் இட் வாஸ் ஸோ அமேசிங். ஒரு விஷயம்லாம் ஒரு பொருள்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது இது ரியலா அப்படின்னு பார்ப்போம், பார்த்தா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தான் அந்த வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ இட் இஸ் ரியலி நைஸ். மிக முக்கியமா எனக்கு வந்து சில்வா மாஸ்டர் ஒரு பெரிய பலம் வந்திருக்காரு எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ல. ஒரு 70% இது ஆக்ஷன் இருக்கிறதுனால அவரு கூட ஒரு ஸ்டண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அவரோட ஐடியாஸ் என்ன வச்சிருக்காரு, என் பாடி என்னெல்லாம் அடாப்ட் ஆகும் அப்படின்லாம் அவர் பழகுறதுனால I was able to do a lot of stunt sequence. என்னோட ஓன் ஸ்டன்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் இதுல. ஆனா அது வந்து அவரு எனக்கு கொடுத்த தைரியம் தான், அவரோட கைடன்ஸ் தான். ஸோ சில்வா மாஸ்டருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லணும். ஓவரால் இப்போ வந்து இந்த ட்ரெய்லரோட இம்பாக்டா இருக்கட்டும், நம்ம டீசர் போன வாட்டி காட்டின ஒரு இம்பாக்டா இருக்கட்டும், எல்லாமே ஹேட்ஸ் ஆஃப் டு திபு. எனக்கு ஒரு படத்தோட சோல் வந்து அந்த மியூசிக் தான். அண்ட் கண்டிப்பா திபு, யூ கேப்சர்ட் த சோல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட்.
டு எல்லா வேற நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் இங்க இருக்காங்க அண்ட் ஆப்வியஸ்லி அந்த டைம்லாம் நான் ஃப்ரீயா எடுத்து உங்ககிட்ட பேச முடியாது பட் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ ஹூ மேட் மிஸ்டர் எக்ஸ் ஸோ ஹியூஜ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்னோட டைரக்டர் மனு ஆனந்த் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோலை வந்து நம்பி என் கையில கொடுத்தாரு. அது நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. கௌதம் ராம் கார்த்திக் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாரா என்னன்னு எல்லாருமே டவுட் பண்ணி இந்த மாதிரி கதையை எழுதவே மாட்டாங்க. பட் அவர் தைரியமா எழுதி என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ரோல் நீ பண்ணுடா அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. எனக்கே அந்த டவுட் இருந்தது. ஆனா அப்போ கூட அவர் கான்பிடென்ட்டா என்னை இந்த ரோல்ல காஸ்ட் பண்ணிட்டு என்னை கைட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வச்சாரு. ஸோ மனோ தேங்க்யூ, இட் மீன்ஸ் அ லாட். அண்ட் தயவுசெய்து இந்த படம் வந்து ஏப்ரல் 17 வரும்போது உங்க சப்போர்ட் தேவை. நீங்க இருந்தா மட்டும்தான் ஆடியன்ஸ் உள்ள இழுக்க முடியும். அண்ட் கண்டிப்பா உங்க சப்போர்ட் இருந்தா ஐ திங்க் திஸ் மூவி வில் கெட் வாட் இட்ஸ் டியூ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக கொஞ்சம் மாசங்களா நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படம் மனு இந்த படத்தை பத்தி என்கிட்ட பேசின போது இந்த படத்துக்கு எஸ் சொல்றதுக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. ஆர்யா தான் சொன்னாரு, ஐ டுக் த லாங்கஸ்ட் டு சே எஸ் ஃபார் திஸ் ஃபிலிம்னு. ஏன்னா இந்த ஒரு கான்செப்டும் இந்த த விஷன் தட் மனு ஹேட். அப்போ மனுவை பார்த்ததும் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் டு நோ தி ஐடியா தட் ஹீ ஹேட் இன் ஹிஸ் மைண்ட் பெட்டர். அதை பற்றி படித்து அதை பற்றி இன்னும் நிறைய புரியணும்னு எனக்கு ஆசை இருந்தது. ஸோ நிறைய டவுட்ஸ் எனக்கு இருந்தது. இது நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குற ஒரு வாழ்க்கையே இல்லை இந்த படத்தில் சொல்கிற இந்த படம் டிபிக்ட் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதை பற்றி நான் நிறைய ஃபூலிஷான டவுட்ஸ் கேட்டிருக்கேன் மனு கிட்ட. அது டைம் எடுத்து ரொம்ப பேஷண்ட்டாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி லாஸ்ட்டு ரொம்ப கன்வின்சிங்காக எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் நான் எஸ் சொன்னேன் இந்த மிஸ்டர் எக்ஸ்ங்கிற படத்துக்கு. ஸோ தேங்க்யூ மனு ஃபார் பேஷண்ட்லி வெயிட்டிங். அண்ட் இந்த யூஸ்வலாக ஸ்பை ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நார்மலி ஸ்பை ஃபிலிம்ஸில் வரும்போது எப்போவுமே பெண் கதாபாத்திரங்கள் அந்த ஒரு லீடுக்காக சப்போர்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் தான் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் மிஸ்டர் எக்ஸில் வந்து எனக்கு கிடைச்சிருக்கிற பெரிய ஒரு ஐம் ரியலி லக்கி டு ஹாவ் காட்டன் டு பிளே திஸ் ரோல். ஒன் ஆஃப் த கீ ரோல்ஸ். இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவரோட ஆர்க் இருக்குது, லேயர்ஸ் இருக்குது, பேக் ஸ்டோரிஸ் இருக்குது. அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த படத்துக்கும் இந்த கதையிலையும் ரொம்ப பிரமாதமாக மனு எழுதியிருக்காரு. அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி தட் மனு ஹேட் திஸ் விஷன் அண்ட் ஹீ thought that I would be okay for this role. And I want to thank Prince Pictures and Maverick Films for giving him all this support to bring this film to a scale that this actually deserves. அண்ட் அப்புறம் இதில் இந்த கேரக்டர் இருந்தாலும் நான் இது வரைக்கும் பண்ணாத நிறைய விஷயங்கள் இன்க்ளூடிங் லிட்டில் யூஷுவலில் இருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அமௌண்ட் ஆஃப் ஆக்ஷன் எல்லாம் இந்த படத்தில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ட் ஐ ஷுட் சே அதில் கொஞ்சம் ப்ரூஸ் அண்ட் வூண்ட்ஸ் எல்லாம் இப்போவும் அங்கெல்லாம் இருக்குது. பட் தட் இஸ் ஒரு ஹாப்பி ரிமைண்டரை நான் எப்போவுமே வச்சுக்குவேன். பிகாஸ் தட் வாஸ் அ ரியலி சேலஞ்சிங் அண்ட் வெரி எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அண்ட் ஐ ஷுட் தேங்க் தி என்டையர் காஸ்ட் அண்ட் தி என்டையர் டீம். எல்லாரையும் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு தான் ஒன்றா திருப்பி பார்க்கும்போது எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரொம்ப ஃபன்னாகவும் இருந்தது. லைக் நல்ல படங்கள் வரணும், அதே மாதிரி தான் இம்பார்ட்டண்ட்டு நல்ல டீம்ஸோட ஒர்க் பண்ண முடியணும். தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் அ ஃபிலிம் ஷுட் மேக் யூ ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட்னு நான் நம்புவேன். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது மிஸ்டர் எக்ஸ் எப்போ ஆரம்பித்ததோ அதிலிருந்து இப்போ இந்த ப்ரொமோஷன்ஸுக்கு வரும்போதும் the warmth and எல்லாரும் அங்கே to have the warmth and the love, that respect that we all have towards each other is still very heartwarming. So இது வந்து எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. ஸோ இந்த படம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக போகிறது. இந்த ஏப்ரல் 17th இருந்து நீங்கள் இந்த தியேட்டர்ஸ்லேயே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். அது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம் இது. ஸோ இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ we are all very excited for you to watch the film. நீங்கள் பார்த்து எங்களை எல்லாரையும் மனம் நிறைந்து சப்போர்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஒன்ஸ் மோர் ஹியூஜ் உங்களுக்கு டு த மீடியா ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் ஒன்ஸ் மோர் டு தி என்டையர் காஸ்ட். எல்லாரையும் நான் ஐம் ரிமெம்பரிங் எவ்ரி ஒன் அண்ட் த மூமெண்ட்ஸ் I've had with everyone, so much of love and respect. So thank you so much. Thank you.